அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ UGTRB BOA எக்ஸாம் 2025. ஸோ 110 ப்ளஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா எது பெஸ்ட்டு அப்படின்ற பேரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க்னால் என்ன, ஸ்மார்ட் ஒர்க்னால் ஒன்று, எது பண்ணாக்கா ரொம்ப பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எது பண்ணாக்கா மார்க் அதிகமாக வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நம்ம பண்ணாக்கா நம்மளுடைய டார்கெட் ஏன் பண்ணாக்கா 110 ப்ளஸ், அது பண்ணாக்கா UGTRB எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பண்ணால் ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ணாக்கா 110 மார்க்குக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் அப்படின்றது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோமா? சரி, இப்போ பண்ணாக்கா நீங்கள் பண்ணாக்கா ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஒரு UGTRB எக்ஸாம் எழுதுறீங்க, எதுவுமே படிக்காமல் போய் எழுதுறீங்க. சரிங்களா? எழுதும்போது உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த சப்ஜெக்ட் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 60 ப்ளஸ் மார்க், இல்லை பண்ணாக்கா ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 70 ப்ளஸ் மார்க் வாங்கிடலாம். இந்த 60, 70, இந்த 75க்குள்ளே வரும். சரிங்களா? 70லேருந்து 75க்குள்ளே வந்துடும். இதுக்கு மேலே பண்ணால் மார்க் போகாது. அப்போது நமக்கு பண்ணாக்கா 110 வாங்கினா போஸ்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம எவ்வளோ மார்க் வரும்னு சொன்னேன், படிக்காமே போனாலையும் 60 மார்க் வந்துடும். ஓரளவுக்கு படிச்சுட்டு போனால் 70ஓ 75ஓ வந்துடும். அப்போது இந்த 110க்கும் 75க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். கரெக்டாக பண்ணாக்கா இதில் ஒரு 25, நம்ம 70 வச்சுப்போம், இதில் ஒரு 30, அங்கே ஒரு 10, 40 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த 40 மார்க் நீங்கள் பண்ணாக்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 40 மார்க்கை நீங்கள் அடிஷ்னல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர். சரிங்க சார், நான் படிச்சுட்டு போகிறேன், அப்போ என்னால் இந்த 70 to 75 மார்க் கரெக்டாக வாங்க முடியும், நல்லா தரோவாக படிச்சுட்டு போகிறேன், கண்டிப்பாக வாங்க முடியும். ஆனால் நம்ம பண்ணக்கூடியது என்ன பெரிய மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக் என்னென்னா, இது எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச PGTRB எக்ஸாமில் CV கிட்ட ஃபெயில் ஆனவங்க, இல்லை CV பண்ணாக்கா ஒரு 4 மார்க்கில் விட்டவங்க, இல்லை UGTRB எக்ஸாம் லாஸ்ட் இயர் ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சார் நல்லா தெரிஞ்ச கொஷின் சார், ஆனால் பண்ணாக்கா நான் கேர்லெஸ்ஸாக பண்ணாக்கா ஒரு 10 கொஷின் தப்பாக போட்டு வந்தேன், இல்லை பண்ணாக்கா ஒரு 7-8 கொஷின் தப்பாக போட்டு வந்தேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த 7-8 கொஷின் இல்லை 10 கொஷின் அதுதான் பண்ணாக்கா நம்முடைய லைஃபே பண்ணாக்கா டிட்டர்மைன் பண்ண போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் பண்ணாக்கா நம்மளால் அந்த 110 ப்ளஸ் மார்க்கை நம்ம அக்யூரேட்டாக வாங்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஹார்ட் ஒர்க் அப்படின்றது என்ன சார்? நீங்கள் பண்ணாக்கா ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு நாளைக்கு பண்ணாக்கா 10 hours படிக்கிறது. சரிங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் படிக்கிறது, ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையுமே படிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க் வேணுமா சார்னா, ஹார்ட் ஒர்க் வேணும், ஆனால் இது கிடையாது ஹார்ட் ஒர்க். அதாவது 10 hours படிக்கிறது ஹார்ட் ஒர்க் கிடையாது, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிக்கிறது ஹார்ட் ஒர்க். அதுதான் நீங்கள் பண்ணாக்கா நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பாகவும் இருக்கும். அப்போ ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஹார்ட் ஒர்க் வேணுமா ஸ்மார்ட் ஒர்க் வேணுமான்னா ரெண்டுமே தான் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய ஸ்கூல் புக்கு 11th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ்ஸு 12th ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எங்கே கவர் ஆகுது அதை பார்த்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ஒன்று இருக்குது, என்ன இருக்குது, 8 தொகை நூல்கள் இருக்குது. அப்போ 6th 12th புக்கு எங்கெல்லாம் 8 தொகை நூல்கள் வருதோ அங்கே மட்டும் படித்தா போதும். அதை விட்டுட்டு 6th to 12th இருக்கக்கூடிய எல்லா இயலையும் படிக்கிறது அப்படின்றது பண்ணாக்கா தேவையில்லாத ஒரு வேலை. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், எது பண்ணாக்கா சிலபஸை வச்சுக்கிட்டு பண்ணணும். சரி, சிலபஸை வச்சுட்டு பண்ணால் போதுமா சார்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்மார்ட் ஒர்க். சரியா? சிலபஸை வச்சுட்டு படிக்கிறதுன்றது ஹார்ட் ஒர்க்கு. அப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்னா என்ன சார்? இப்போ அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு, சரிங்களா, ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுக்கிட்டு, அப்போ சிலபஸும் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கணும். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஷின் இப்போ பண்ணாக்கா ஏதோ ஒரு கொஷின், ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே நான் ஸ்க்ரீனில் ஒரு கொஷின் காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஷின் தெரியுது. என்ன கொஷின் அப்படின்னா, இது லாஸ்ட் இயராக BO எக்ஸாமில் வந்த ஒரு கொஷின் தான். ஸோ 12 திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல்.
அப்போது இங்கே பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி. அப்போது பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றி படிக்கணும். இப்போ இந்த கொஷின் இருக்குது, இது வந்து பண்ணாக்கா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இப்போ பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா என்ன, அது மொத்தத்தையும் படிச்சிடணும். அப்போ அதை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. அப்போ அவரை பற்றின வாழ்க்கை குறிப்பு, அவர் என்னென்ன நூல் எழுதினார், இது எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம தரவாயிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பிஓ எக்ஸாமுக்கு மொத்தம் எத்தனை கொஷின் பேப்பர் இருக்குன்னா, இப்போது நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிறதே வந்து பண்ணாக்கா ஒரு 6+ கொஷின்ஸ் கிடைக்கும். சரிங்களா, 6 பேட்ச் கொஷின் இருக்கும். ஏன்னா சிபிடி மோடில் நடந்த கொஷின். இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா மேனுவலாக நடந்தது, ஓஎம்ஆர் பேஸில் நடந்தது, அது ஒரு 2 கொஷின் இருக்கும். ஐ திங்க் 2 கொஷின் பேப்பர் இருக்கும். அப்போ இதுவே சேர்த்து 8 கொஷின் பேப்பர் வந்துச்சு. அப்போ இந்த 8 கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கொஷினை சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா, ஒரு நாளைக்கு 10 கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பன்னிரு திருமுறைகள் நீங்கள் படிக்கிறது சிலபஸ் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் படிங்க. ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே நம்பியாண்டார் நம்பியை படிக்கணும், ப்ளஸ் வந்து இப்போ எனக்கு இந்த பன்னிரு திருமுறைகளை பற்றி படிக்கணும். அதில் இன்னொரு கொஷின் பாருங்கள். இப்போ இங்கே அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியது? டைரெக்டாக போய் இந்த கொஷினை மட்டும் படிக்காமல் இதோட எந்தெந்த நூலெல்லாம் கவர் ஆகுது, சரிங்களா, எதெல்லாம் வந்து இப்போ இதோட ரிலேட்டடாக வருது. அப்போ அகநானூரை பற்றி தரோவாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ அடுத்த முறை என்ன கேட்கலான்னா அகநானூரை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். அப்போ இந்த கொஷின் கவர் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கொஷின் சால்வ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் எத்தனை கொஷின் பேப்பர் இருக்குன்னு சொன்னால் நியர்லி 8+ கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கொஷின்லேயும் 150 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா, 150 × 8 அப்போ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பாருங்க 1200 கொஷின் இருக்குது வெறும் 8 கொஷின் பேப்பரில் மட்டும். அப்போ இந்த 1200 கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ 1200 கொஷின்ஸு ப்ளஸ் அதுக்கான ஆன்சர். இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியது. இப்போ அகநானூரை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா இது ஒரு டாபிக். இதே மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், 10 டாப்பிக்கை பற்றி படிக்கணும். அப்போ 10 டாப்பிக்கை பற்றி படிக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த 110+ கொஷின்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி படிக்கணும். சரி, இது மட்டும் போதுமா சார் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அப்படின்னா பத்தாது. வேறு என்ன இது மட்டும் பத்துமா அப்படின்னா இது பத்தாது. வேறு என்ன வேணும் அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன். இப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இப்போ சிவி கிட்ட போயிட்டு விட்டவங்க ஒரு 4 மார்க்கில் விட்டவங்க, இல்லை ஒரு 10 மார்க்கில் விட்டவங்க, சரி இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் லாஸ்ட் டைம் வந்து பண்ணாக்கா ஒரு 90 மார்க் எடுத்தேன் சார், இல்லை வந்து 80 மார்க் எடுத்தேன் என்னால் வாங்க முடியல, இல்லை யூஜிடிஆர்பியில் வந்து பண்ணாக்கா 90 மார்க் வாங்கினேன், இல்லை வந்து 85 மார்க் வாங்கினேன் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக். நான் திரும்ப சொல்கிற பாருங்க, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா மட்டும்தான் அதை வந்து பண்ணாக்கா பாசிட்டிவாக மாற்ற முடியும். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 லைனர், சரிங்களா, 1 லைனர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இந்த 1 லைனர் அப்படின்றது வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நம்ம மறந்து போகக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 20 1 லைனராவது நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்கணும். அப்போ 20 1 லைனர் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போ அதை நீங்கள் எந்த மெட்டீரியலில் படிக்கிறீங்க அதுலேருந்து டெய்லி ஒரு 20 1 லைனர், இன்னிலேருந்து ஒரு 100 நாள் வருதுன்னு வச்சுங்க, சரிங்களா, ஒரு 100 × 20 எவ்வளோ ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா 2000 1 லைனர் படிப்போம். ஸோ இவ்வளவும் முடியுமா சார்னா இவ்வளவும் படித்தா தான் நம்மளால் 110+ மார்க் வாங்க முடியும். ப்ளஸ்ஸு இது இல்லாமல் இன்னொரு ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா டெய்லி டெஸ்ட்டு கொஷின். சரிங்களா, டெய்லி டெஸ்ட் கொஷின்னா யார் சார் வைப்பாங்க டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா சிலப்பதிகாரம் படிக்கிறீங்க, சரிங்களா, இப்போ சிலப்பதிகாரம் பற்றி படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் இதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPT அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ChatGPTயில் போயிட்டு கிவ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அபவுட் சிலப்பதிகாரம் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா ஒரு 10 கொஷின் வரும், அதை அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா. ப்ளஸ்ஸு அது கீழே வந்து பண்ணாக்கா இன்னும் 20 கொஷின் வேணுமான்னு கொடுக்கும், கேட்டிருக்கோம், எஸ் அப்படின்னு கொடுங்க, அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸில் வேணுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணும்போது சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்,
சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் சேனலில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி நீங்கள் போட்டிங்க, டெஸ்ட் கொஷின்ஸ் அபவுட் சிலப்பதிகாரம்னு போட்டிங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளால் அந்த சின்ன சின்ன அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கு இல்லைங்களா, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பாசிட்டிவாக மாற்ற முடியும். பாசிட்டிவாக மாறுறது எல்லாமே நமக்கு 110+ மேலே வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் வரும். ஹார்ட் ஒர்க்குன்றது நான் சொன்னது டெய்லி 20 கொஷின்ஸ் சொன்னேன், ப்ளஸ் டெய்லி ஒரு டெய்லி 10 கொஷின் சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன், டெய்லி 21 லைனர் பண்ணுங்கன்னு சொன்னேன், டெய்லி டெஸ்ட் எழுதுன்னு சொன்னேன். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணாக்கா 110+ மார்க் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் போஸ்டிங் ஆர்டரையும் வாங்க முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்டிங் ஆர்டரையும் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.